ஜமாத்துன்னு போறாங்களா, அதுல போலாமா? இந்த தப்லீக் ஜமாத்துங்கிறது இது ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ அல்ல. தொழுவது எப்படி கடமையோ அந்த மாதிரி நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம்களையும் கடமை. அது முஸ்லீம் அல்லாதவங்களும் செய்யணும், முஸ்லீம்களுக்கு செய்யணும். அவங்க முஸ்லீம்களுக்கு செய்யறதுக்காண்டி அவங்க ஒரு தர்த்தீப் வச்சிருக்காங்க. என்ன தர்த்தீப்? நீ ஒரு மாசத்துல 3 நாள் வாங்க, நீங்களும் மார்க்கத்தை கத்துக்கலாம், நீங்களும் குரானை கத்துக்கலாம், ஹதீஸை கத்துக்கலாம், சுன்னத்தான விஷயங்களை கத்துக்கலாம், எப்படி தொழுகிற முறையை கத்துக்கலாம், குளிப்புடைய கடமை கத்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த மொஹல்லால உள்ள மக்களை நம்ம என்ன பண்ணலாம், தொழுகை அழைக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுல மார்க்க ரீதியா என்ன தப்ப கண்டிங்க சொல்லுங்க பாப்போம். குரான் ஹதீஸ் அடிப்படையில் இதுல என்ன தப்ப கண்டிங்க? தப்லீக் ஜமாத் சொல்றது சல்தா பிர்தா மதரசா, நடமாடும் மதரசா, அவ்வளவுதான். நீங்க போனா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம், குரானை கத்துக்கலாம், ஹதீஸை கத்துக்கலாம், குரானுடைய ஃபதாயில் என்ன, சிறப்பு என்ன, அதை கத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஹதீஸ் வாசிப்பாங்க, டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹதீஸ் தான் வாசிப்பாங்க. இதெல்லாம் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் ஹதீஸை வாசிக்கிறது கேட்கறதையும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க. இல்ல அந்த அமல்களின் சிறப்புங்கிற கிதாபில் நிறைய புருடாக்கள் இருக்குது, இருந்துட்டு போட்டோம், நீங்க அதை வாசிக்காதீங்க. உங்களை யாசிக்க வற்புறுத்தல அமல்களின் சிறப்பு வாசிக்கிறது ஃபர்து, ஜமாத்துல போனா தப்லீக்ல போனா அதை வாசிச்சாதான் ஜமாத்துல இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா உங்கள்கிட்ட? நீங்க அவாய்ட் பண்ணீங்க, வேணாங்க அமல் சில வாசிக்க மாட்டேங்க, நான் குரான் ஓத போறேங்க, ஓதுங்க, யார் வேணாங்கிற உங்களை பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு பாருங்க. நம்ம ஊருக்கு போனா பொண்டாட்டி விட்டு தான் போகணும், வேற பொண்டாட்டி கூட்டா போக முடியும்? விட்டுதான் போகணும். வருஷ கால சவுதியை போய் கிடப்பான் பொண்டாட்டி பிள்ளைய விட்டு சம்பாதிக்கிறதுக்காண்டி. அவன் தப்பா தெரியாது உங்களுக்கு. பொண்டாட்டி பிள்ளையோட வருஷ கணக்கு துபாயில போய் கிடப்பான், ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருப்பான், ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், காசுக்காண்டி டப்புக்கா வேண்டி. அப்ப நல்லவன். ஆனா ஒரு 3 மாசம் 2 மாசம் 40 நாள் தப்லீக போன மட்டும் பொண்டாட்டி பிள்ளை விட்டு போயிடறான், பொண்டாட்டி விட்டு போயிடறான். என் சவுதிக்கு ஆடு மாடு வைக்க போனானே பொண்டாட்டி கூட்ட போறான், அவனே விமர்சனம் பண்றது இல்ல. அருமைக்குரியவர்களே, தப்லீக் ஜமாத் என்பது நம்மை திருத்திக் கொள்வதற்காக வேண்டிய நாம சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக வேண்டியும் உள்ள ஒரு அமைப்பு. இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் தப்லீக் ஜமாத்துங்கிறது. ஒரு 3 நாள் போயிட்டு வாங்க ஜமாத்துல, காசு பேர்ல அடிக்கடி சண்டை வராத ஒரே ஜமாத் அது மட்டும்தாங்க. உன் காசை எடுத்துக்கிட்டு போ, நீ செலவு பண்ணு, மிச்சம் தான் காசை வாங்கிட்டு வந்துட்டே முடிஞ்சு போச்சு. அப்ப உன்னை சொந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு உன் சொந்த காசை எடுத்துட்டு போறது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஆடி போறது எப்படிங்க தப்பா இருக்க முடியும்? எந்த வித தப்புன்னு சொல்லுங்க. நீங்க தப்புன்னு சொல்றாங்க, உங்களுடைய அறிஞர் பெருமள்கிட்ட கேட்டு சொல்லுங்க எப்படி தப்புண்டு. இல்லாத போல அவதூறு சொல்லுவாங்க. தப்லீக் ஜமாத்துல சூஃபீஸ் சொல்லி தராங்க. எந்த தப்லீக் ஜமாத்துல சூஃபீஸ் சொல்லி சொல்லுங்க பாப்போம். யாராவது ஜமாத்துல போனாரு என்ன சூஃபீஸ் சொன்னாங்க அப்படி யாராவது சொல்லுங்க பாப்போம். அல்ல வழிகட்ட கொள்கை சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். தப்லீக் காரங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னா தப்லீக் காரங்கிட்ட 1000 குறைகள் இருக்கு. மனிதர்கள் யார்கிட்ட குறை இல்ல, யார்கிட்ட குறை இல்ல. சுன்ன ஜமாத்துல குறை இல்லையா, தௌஹீத் ஜமாத்துல குறை இல்லையா, சாக்கிட்ட குறை இல்லையா, யார்கிட்ட குறை இல்ல. எல்லா மனிதர்களுக்கு குறை உள்ளவங்க தான். அவங்க குறை உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களையும் திருத்துங்க போய். யார் வேணாங்கிறாங்க? அதனால சகோதரர்களே, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தப்லீக் ஜமாத் என்பது நீங்க ஒரு 3 நாள் போறதோ, ஒரு 10 நாள் போறதோ, 40 நாள் போறதோ தவறு கிடையாது. அது தப்லீக் ஜமாத் சொல்றது சல்தா பிர்தா மதரசா, நடமாடும் மதரசா.